ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம அடுத்த மேட்சோட ப்ரிவியூக்கு வந்திருக்கோம். ஜிடி வாசஸ் எஸ்ஆர்ஹெச் இன் அகமதாபாத். ஸோ இது ஒரு ரொம்ப குரூஷியலான மேட்ச் டேபிள் பொறுத்த வரைக்கும். ஏன்னா இன்னைக்கு பிபிகேஎஸ் வேற தோத்துட்டாங்க. ஸோ இந்த கேம் டு பி டாப் டூ டிசைடிங் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இன்னைக்கு நாளைக்கு ஜெயிக்கிற டீம் கண்டிப்பா டாப் டூல முடிப்பாங்கன்றது என்னோட கெஸ். தோக்கிற டீம் வெளியே போவே சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு சிஎஸ்கேவோட இந்த ரெண்டு டீமுமே சிஎஸ்கேவோட மேட்ச் இருக்கு. சப்போஸ் நாளைக்கு தோக்கிற டீம் சிஎஸ்கே கூட தோத்தாங்கன்னா மேபி அவங்க டாப் ஃபோர்ல முடிக்காம போக கூட சான்சஸ் ஆர் ஹை. ஸோ நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதான் பிளேயிங் 11ல இருந்து போவோம். ஜிடி சைட்ல இருந்து நான் எந்த சேஞ்சஸும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அகமதாபாத்ல தான் ஆடுறாங்க. மேபி அவங்க பிரசித் கிருஷ்ணா யோசிக்கலாம். ஏன்னா போன கேமே பிரசித் கிருஷ்ணா ஆடுவான்ற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் ஆனா சாய் கிஷோர் கொண்டு வந்தாங்க உள்ள. மேபி பிரசித் கிருஷ்ணா யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி நான் பெரிய எந்த சேஞ்சஸும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எச் சைட்ல இருந்து அவங்க ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் தான் ஆடுறாங்க. அவங்களுமே லாஸ்ட் கேம் எனக்கு தெரிஞ்சு அதே டீம் தான் போவாங்க. மேபி ஏதாவது ஸ்பின்னர் ஆடுறது மட்டும் தான் இங்க ஒரு ஆப்ஷனா இருக்கும். அவங்க 2 ஸ்பின்னர் ஆட போறாங்களா இல்ல ஒரு ஸ்பின்னர் ஆட போறாங்களான்றது டிசைட் பண்றது மட்டும்தான். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு 2 டீமும் அதே டீம் தான் ஆடுவாங்க. ரெண்டு பேருமே இதர் ஒன் ஸ்பின்னர் ஷார்ட் ஆர் ஒன் ஸ்பின்னர் பிளஸ் வச்சு தான் ஆடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அது மட்டும் தான் ஒரே சேஞ்சா இருக்கும். பேட்டிங் லைனப் சேஞ்சஸ் எல்லாம் எதுவும் இருக்க சான்ஸ் இல்ல. நீங்க வேற ஏதாவது சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? மேபி ஆடாம இருக்கலாம் சொல்லுங்க. ஏன்னா டாப் 3 லெஃப்ட் இருக்குல்ல சார், மேபி சுந்தர் போடுவாங்க பவர் பிளேல. சுந்தர் போடுறதுனால இந்த சாய் கிஷோரோட இந்த ஸ்பாட் வேற யாருக்கும் அர்ஷத் கான் கூட ஆடுவாங்க. பேட்டிங் தான் அவங்க ப்ரொவைட் பண்றதுனால அர்ஷத் கான் கூட அவங்க ஆட வாய்ப்பு இருக்கு. இந்த ஒரு டீம் தான் நான் ஜிடி டீம் எதிர்பார்ப்பேன். அதான் அந்த ஒரு ஸ்பின்னர் சாய் கிஷோர் எடுத்ததுக்கு பதிலா அந்த ஸ்பின்னர் உட்கார வச்சுட்டு, ஏன்னா நாளைக்கு நீங்க சொன்ன மாதிரி வாஷி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். டாப் 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பவர் பிளேலே போடுவார்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க வாஷி ட்ரை பண்ணுவாங்கன்னு எனக்கு டவுட்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா சிராஜும் ரபாடாவுமே ஒரு எக்ஸலன்ட் காம்போவா இருந்திருக்கு அவங்களுக்கு. 3 ஓவர்ஸ் ஃபுல்லா போட்டுடுறாங்க. அவங்க விக்கெட்டுமே எடுத்துடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு பவர் பிளேல நாளைக்கும் விக்கெட் விழும். அதனால எனக்கு தெரிஞ்சு வாஷி தேவைப்பட மாட்டாரு. மேபி பவர் பிளே தாண்டினாங்கன்னா அந்த சிராஜ் அண்ட் ரபாடா ஸ்பெல் அவங்க பார்த்துட்டு விக்கெட் விடாம ஆடினா மேபி எனக்கு தெரிஞ்சு வாஷி வர சான்ஸ் இருக்கு. மத்தபடி வாஷி பெருசா கேமுக்குள்ள வரமாட்டாருன்னு சொன்னது. ராஷிதுமே போன மேட்ச் நல்லா போட்டார். அவர் கன்சிஸ்டன்டா இல்லையே ராஷித் கான். ஒரு மேட்ச் அடி வாங்குறாரு, ஒரு மேட்ச் நல்லா போறாரு. அதனால அவர் மேல நம்ம இது பண்ண முடியாது. சொன்ன மாதிரி இருந்தாலுமே இவர் வாஷிங்டன் சுந்தரை யூஸ் பண்ணுவாங்க எனக்கு தெரியல. பவுலிங் பேட்டிங் தான் அவங்க பாக்குறாங்க. பேட்டிங்கா தான் பேட்டரா தான் பாக்குறாங்க அவரை. அவங்க பவுலிங் கொடுப்பாங்களான்றது டவுட்ஃபுல் தான். பார்ப்போம் என்ன பண்றாங்க. அதான் இந்த சீசன்ல இன்னும் எனக்கு தெரிஞ்சு டாப் 3 ஃபெயில் ஆகலன்னு நினைக்கிறேன். ஐ மீன் யாராவது ஒருத்தராவது நின்னுறாங்க ஆஸ் யூஷுவல். அந்த 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 ஒரு ஃபெயிலியர் வந்து எப்போ வரும்ன்றதுதான் அவங்களோட பெரிய கொஸ்டின் மார்க்கே. 3 பேருமே ஃபெயில் ஆனா என்ன பண்ண போறாங்கன்றது. அப்படியே சைலண்டா ஆடிட்டு இருந்தாலுமே டாப் 5-6 ரன் கேட்டர்ஸ்ல 2 பேரும் வந்துட்டாங்க. கில்லும் இருக்காரு, சாய் சுதர்சனும் அடிச்ச மாதிரி பெருசா தெரியல. ஆனா டாப் 5 ரன் கேட்டர்ஸ்ல வந்துட்டாரு உள்ள அவரும். சோ அவங்க 2 பேரும் எப்படியும் ஃபயர் பண்ணிடுறாங்க, ஸ்டார்ட் கொடுத்துடுறாங்க. அதுதான் நம்ம பார்க்கணும் நாளைக்கு எப்படி இருக்க போகுது. பேட் கமின்ஸ் எப்படி அவங்க ஃபேஸ் பண்ண போறாங்க, ஈசான் மலிங்கா எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்கன்றது. டாப் 3 சொல்றீங்க, ஜார்ஜ் பட்லர் கூட ஆன் அண்ட் ஆஃபா தான் இருந்திருக்காரு. அப்படியே இதுவா அடிக்கல அவரு. கில்லு சாய் சுதர்ஷன் தான் கீ. இந்த 2 பேரை எடுத்துட்டாங்கன்னா அவங்க மேட்சஸ் ஆன். எஸ்ஆர்எச் பக்கம் தான் கேம். பார்ப்போம் நிக்கிறாங்களா என்ன ஆகுறாங்க. அகமதாபாத்ல நடக்கிறதுனால ஸ்லைட் எட்ஜ் இருக்கும். அவங்க ஆடிடுவாங்கன்னு தோணுது. சாய் சுதர்ஷன் ஆர் கில் யாரோ ஒருத்தர் நின்றுவாங்கன்னு தோணுது. பார்ப்போம். இல்ல நாளைக்கு இன்னொரு மேட்ச் எங்க நல்லா பேட்டர்ஸ்ல அந்த டாப் 10லயே லைக் அபிஷேக் சர்மா, கிளாசன், இன்சான் இந்த 3 பேரும் இருக்காரு. அதே மாதிரி நீங்க ஜிடி பவுலர்ஸ் வந்தாலுமே ரபாடா, சிராஜ்ல நிறைய டாப் பால்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ நாளைக்கு பவர் பிளேலயே நமக்கு லைக் ஒரு கிளியர் பிக்சர் கிடைச்சிடும். லைக் இங்க ஸ்கோர் பண்றாங்க ஜிடி லைக் எஸ்ஆர்எச் ஒரு 70-80 அடிச்சிட்டாங்கன்னா ஆப்வியஸா 200+ போயிடுவாங்க. 200+ போயிட்டாங்கன்னா லைக் அவுட் ஆஃப் ரீச் தான் அது ஜிடி பொறுத்த வரைக்கும். ஏதோ ஒரு ஸ்பெல்லே எஸ்ஆர்எஸ் நல்லா போட்டுட்டா போதும், ஜெயிச்சிருவாங்க.
இன்னொன்னு அதான் ஆக்சுவலா பட்லரை பத்தி பேசும்போது டாப் 3ல பேட் கமின்ஸ்க்கு அகேன்ஸ்டா பட்லர் ரெக்கார்ட் கொஞ்சம் மோசமா இருந்திருக்கு. அவர் 4 டைம் டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு ஐ மீன் டீசன்ட் மேட்ச் அப் டு லுக் அவுட் ஃபார். அண்ட் ஆக்சுவலா வெங்கட் சொன்ன மாதிரி செகண்ட் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் லிஸ்ட்லயுமே பார்த்தோம்னா செகண்ட் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் பீங் அ நான் ஓப்பனர் இஷான் கிஷன் அந்த லிஸ்ட்ல இருக்காரு ஆக்சுவலா. ஏன்னா ஹென்ரிச் கிளாசன் டாப்ல இருக்காரு அப்படின்னா கூட நான் ஓப்பனரா செகண்ட் இது வந்து இஷான் கிஷன் அந்த லிஸ்ட்ல இருக்காரு. விச் மீன்ஸ் அவங்க மிடில் ஓவர்ஸ் மிடில் ஓவர்ஸ் நிறைய ஸ்கோர் பண்றாரு இந்த சீசன்ல. அண்ட் மிடில் ஓவர்ஸ்ல ஆனா ஜேசன் ஹோல்டருக்கு அகேன்ஸ்டாவோ இல்ல ரஷித் காந்த் அகேன்ஸ்டாவோ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. ஸோ நாளைக்கு அவங்கள இஷான் கிஷன் எப்படி ஆட போறாருங்கிறது ஒரு சின்ன சேலஞ்ச் இருக்கும். அதே மாதிரி சிராஜையும் ரபாடாவையும் சாய் சுதர்ஷன் எப்படி ஹேண்டில் பண்றாருன்றது தான். அவர் கொஞ்சம் இந்த ஸ்லைட் ஸ்விங் கொஞ்சம் ட்ரபிளா தான் இருந்திருக்கு. நிறைய எட்ஜ் வாங்கி எல்லாம் 4 போகுது இந்த ஸ்டார்ட் ஆஃப் இன்னிங்ஸ். அவங்க எப்படி இது பண்றாங்கன்னு பார்க்கணும். எனக்கு ஒரு சந்தேகம், ஐயா இருங்க ஐயா, சிராஜ் மன்னிச்சுக்கோங்க. ரபாடா டிராவிஸ் எதுக்கு ஹெட், சாய் அபிஷேக் சுதர்ஷன் சர்மா. ஆடணும்? நான் ஒத்துப்பேன் மை பேட். ஒரே 2 பேரும் வந்து நெட்ஸ்ல அப்படி போட்டு இது பண்ணிப்பாங்க. சாரி, அபிஷேக் சர்மாவும் டிராவிஸ் ஹெட்டும் மாத்தி சொல்லிட்டேன் நான். அவ்வளவுதான். நான் ஒத்துப்பேன், ஓப்பனா ஒத்துப்பேன். தப்பு பண்ணிட்டாங்க, மாத்தி தான் சொன்னேன், விட்டு கொடுக்க மாட்டேன் நானு. தப்பு, சாரி. கண்டினியூ பண்ணுங்க. சரி, அதான் அவர் அந்த பக்கம் இருக்க பேட்ஸ்மேனை சொல்றதுக்கு இந்த பேட்ஸ்மேனை ஆமா, சொல்லிட்டாரு, வேற நான் ஒண்ணும் ஒரே இல்ல. டீம்ல நெட் அந்த இதுக்கு போயிட்டேன், பிராக்டிஸ் மேட்ச் போயிட்டேன். சரி, நிறைய அதான் சிஎஸ்கே விடு. பிராக்டிஸ் ரீல் பாக்குறேன்னா அதனால மைண்ட் அங்க போயிடுச்சு. சரி, ஓகே, இப்ப அதுதான். நான் சொல்ல அந்த பாயிண்ட்டும் மறந்துடுவேன் இப்படி எல்லாம் இல்ல, பண்ணீங்கன்னா. நான் என்ன பாயிண்ட் குழம்பிடுச்சு சொல்லணும்னா, எனக்கு, இன்னைக்கு தூக்கம் வந்துச்சு. நாளைக்கு சுந்தர் ஏன் போடுவார் நான் யூஸ் பண்ணி என்ன சொல்றேன்னா, மிடில் ஓவர்ஸ்ல எப்படின்னா கிளாஸும் வந்துருவாரு. ஸோ கிளாஸுக்கு அகேன்ஸ்டா ஸ்பின்னுமே போட முடியாது. ஸோ அதனாலதான் ரபாடா நாளைக்கு 3 ஓவர் பவர் பிளே போட மாட்டாருன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. 2 ஓவர் நிறுத்திடுவாங்க ரபாடாக்கு. ஸோ சுந்தர் ட்ரை பண்ணலாம். கிளாஸனுக்கு அகேன்ஸ்டா ஸ்பின்னா ரொம்ப ஸ்ட்ராங். ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டா கிளாஸன் ஹோல்டர் இருக்காரு, அதே எனக்கு மாதிரி தெரிஞ்சு போடுறதுக்கு தான் நடுவுல மிடில் ஓவர்ஸ்ல. அதனால ரபாடா போட்டுருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் 3 ஓவர்ஸ் பவர் பிளேல. போல்டரோட பேஸ் வந்து ஆனா ரொம்ப அடி கிளாஸனுக்கு வாங்கலன்னா அவ்வளோ ரபாடா கண்டினியூ கேள்வியா பண்ணுவாங்க. இருக்காது. ரபாடா ஒரு பேஸ் வேற இல்ல. கரெக்ட் தான், இந்த ரெஸ்டா பேஸ் வந்து ரபாடா தான் இருக்கு. பார்ப்போம். சரி, பார்க்கலாம். அதான் இதே மாதிரி எனக்கு பெரிய பாசிட்டிவ் நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க வந்து டாப் 10ல 3 பேட்ஸ்மேன் இருக்காங்க எஸ்ஆர்எச் சொன்னாலுமே, எனக்கு பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு பெரிய பார்ட்டா இருந்திருக்காரு இந்த டோர்னமெண்ட்ல. போன டோர்னமெண்ட் ரொம்ப பேட் டோர்னமெண்ட் அவருக்கு. இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ணதுமே அப்படிதான் ஆரம்பிச்சார். ஆனா அவர் குரூப் வந்துட்டாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த எப்படி சொல்றது, நீங்க அந்த டாப் 3 டாப் 4 முடிஞ்ச அப்புறமா அந்த அந்த ஒரு எக்ஸ்ட்ரா புஷ் அவர்கிட்ட இருந்து அவர் பேட்ல இருந்து வருது இந்த வாட்டி. அது வந்து ஒரு பெரிய விஷயம். செகண்டரி பவுலிங்குமே எங்கெல்லாம் யாராவது சப்போஸ் ஸ்பின்னர் அடிஷனல் ஸ்பின்னர் அஸ்துவே போட முடியல, இல்லைன்னா சிவாங் போட முடியலன்னா இவர் ஓவர் ஈஸியா வந்து நல்லா போட்டு ஃபில் பண்றாரு. நீங்க சும்மா ஓவர் ஃபில் பண்ணணும்னு இன்னைக்கு ஸ்டைனிஸ் போட்ட மாதிரி எல்லாம் போடுறது இல்ல அவரு. நிஜமா நல்லாவே போடுறாரு, பேஸும் நல்லா இருக்கு. அவர் அதான் அவர் ஒரு பெரிய என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்ல அன்சங் ஹீரோ அவர் தான் எஸ்ஆர்எச் என்ன கேட்டீங்கன்னா. லோவர் ஆர்டர்ல நல்லாவே கான்ட்ரிபியூட் பண்றாரு. ஸோ மேபி எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு டாப் ஆர்டர் ஃபெயில் ஆக சான்சஸ் இருக்கு. ஏன்னா ரபாடாவும் சிராஜுமே ரொம்பவே நல்லா போட்டிருக்காங்க எல்லாருக்கூடயுமே. ஸோ எனக்கு தெரிஞ்சு அபிஷேக் சர்மா அவுட் ஆயிடுவாருன்னு தோணுது. ஆனா மிடில் ஆர்டர் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்றது பார்க்கணும் எஸ்ஆர்எச். சீக்கிரம் எவ்வளவு சீக்கிரம் இஷான் கிஷன் கிளாசன் இன்டு தி கிரீஸ் வராங்க அதெல்லாம் பொறுத்து இருக்கு. ஏன்னா இவரை தாண்டிட்டா, ஹென்ரிச் கிளாசன் தாண்டிட்டா, நிதிஷ்குமார் ரெட்டி தாண்டிட்டாங்கன்னா சலீல் அரோரா அந்த மாதிரி. சலீல் அரோரா ஆடுறாங்கன்னு தெரியல போன மேட்ச், இந்த மேட்ச் ஆடுவாங்கன்னு தெரியல. யங்ஸ்டர்ஸ் தான் அதுக்கப்புறம், அவங்களுக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அந்த அவங்கள தாண்டிட்டாங்கன்னா. அதாவது ஒரு எண்ட்ல ஹென்ரிச் கிளாசன் இருந்தாருமே, இன்னொரு எண்ட்ல வேற ஏதாவது ஒரு யங்ஸ்டரை போட்டா கூட ப்ரெஷர் ஆகும் அவங்களுக்கு. யாராவது பிரேக் த்ரூ எடுக்கிறாங்களான்னு பார்க்கணும். நாளைக்கு நல்ல கான்டெஸ்டா இருக்கும். மோஸ்டா எஸ்ஆர்எச் தான் பேட் பண்ண போறாங்க இன்னைக்கு. எஸ்ஆர்எச் டாஸ் ஜெயித்தாலும் ஆஃப் டு பேட் தான் பண்ண போறாங்க. ஜிடி டாஸ் ஜெயித்தாலும் அவங்க ஆஃப் டு பவுல் பண்றாங்க. மோஸ்டா அதான் நடக்கும். எஸ்ஆர்எச் ஏதோ டிஃபரெண்டா பண்றேன்னு ஆஃப் டு பவுல் பண்ணாம இருக்கணும் டாஸ் ஜெயிச்சு, அவ்வளவுதான். அவங்களோட ஸ்ட்ரென்த்தை வச்சு பேக் பண்ணி விளையாட வேண்டியதான். அகமதாபாத் வேற பேட் கமின்ஸ், இந்த பக்கம் ஜிடி. ஆனா சிராஜ் ரபாடா 2 பேரும் நல்லா போடுறாங்கன்னு தெரிஞ்சு அவங்க கேம மாத்தி எல்லாம் ஆட போறது இல்ல. அவங்க கேம் தான் ஆடுவாங்க, எப்படியும் அடிக்கதான் போவாங்க. நாளைக்கு அது நல்லா இருக்கும் அந்த கான்டெஸ்ட் பார்க்க. சிராஜ் நல்லா குவைட்டா போட்டுட்டு இருந்தாரு. நாளைக்கு தெரிஞ்சு தோச்சு காய போட்டுருவாங்க நினைக்கிறேன் சிராஜா. இல்ல ரபாடா வர்சஸ் அபிஷேக் ஒரு நல்ல கான்டெஸ்ட். அதே மாதிரி சிராஜ் வர்சஸ் டிராவிஸ் ஹெட் ஒரு நல்ல கான்டெஸ்ட். நீங்க இன்டர்நேஷனல்ஸ்ல எல்லாம் நிறைய பாத்தீங்கன்னா சிராஜ் டிராவிஸ் ஹெட் கான்டெஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும்.
ஸோ அது நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்படி ஈஸியா இவங்க இத்தனை அதே நாள் மாதிரி அடிச்ச மாதிரி தெரியல. ரஷித் கான் வர்சஸ் கிளாசன்மே ஒரு நல்ல கான்டெஸ்டா இருக்கும். பார்ப்போம். ஆனா ஒண்ணு, இவங்க இத்தனை நாள் பவர் பிளேல அடிச்ச மாதிரி இந்த மேட்ச் அடிக்க முடியாதுன்னு தோணுது. கொஞ்சம் பார்த்து தான் ஆடணுங்க, சென்சிபிளா தான் ஆடணும். பார்த்து தான் ஆட மாட்டாங்க, அவங்க அடிக்க தான் போவாங்க. அப்படின்னா விக்கெட் உண்டு அப்போ பவர் பிளேல. ஆனா அவங்களுக்கு அந்த ஒரு இல்ல, விஷயம் but again, இருக்கும். இந்த சீசன்ல அகமதாபாத் வந்து ஒரு டாப் ஸ்கோரிங் அகமதாபாத்ல இந்த தடவை வந்து ஒரு டாப் ஸ்கோரிங் வென்யூவா, அது ஆக்சுவலா பெரிய டாப் ஸ்கோரிங் வென்யூவா இல்ல. ஆவரேஜ் ஸ்கோர் இந்த டோர்னமெண்ட் வந்து அரௌண்ட் 180 தான் இருந்திருக்கு. ஸோ எந்த அளவுக்கு எஸ்ஆர்ஹெச்சோட கேம் பிளான் அங்கே செட் ஆகும், ஆரம்பத்தில் அடிக்க போறதுங்கிறது தெரியாது. ஸோ 180க்கு மேலே ஆனால் அவங்க அடிச்சாங்கன்னா ஒரு நல்ல, ஐ மீன் 180 இல்லை, மோர் தென் 200 அவங்க அடிச்சாங்க அப்படின்னா ஒரு நல்ல கேம் ஃபார் தெம் டு பிளே. இன்ஃபேக்ட் ஜிடியோட 200 அடிச்சாலே வந்து ஒரு நல்ல ஸ்கோர் தான், கண்டிப்பாக டிஃபெண்ட் பண்ண முடியும். பட் 220 அவங்க ஸ்கோருக்கு எஸ்ஆர்ஹெச் அடிச்சிட்டாங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் 220 அடிச்சு அவங்க தோத்ததே கிடையாது. ஸோ கண்டிப்பாக நல்ல கான்டெஸ்ட்டாக இருக்கும். அவங்க ஒரு வேளை ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி போய் போனாங்கன்னா. அகமதாபாத் பிச்சு நாளைக்கு வந்து ஒரு பேட்டிங் பேரடைஸாக இருக்க போகிறது இல்லை. பேசஸ்க்கு இந்த டோர்னமெண்ட் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். கம்பேரிட்டிவ்லி அப்படி பார்த்தோம்னா பவர் பிளே பவுலர்ஸ் வந்து ஜிடியில் கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க. ஸோ நாளைக்கு நல்ல கான்டெஸ்ட் இருக்கு, எப்படிங்கிறத பார்க்கணும். அதான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பவுலிங் லைனப் வர்சஸ் பெஸ்ட் பேட்டிங் இந்த டோர்னமெண்ட். அதுதான் உண்மை. யார் அந்த அந்த மேட்சப் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சிடும். ஏன்னா நீங்க அதே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஜிடி பேட்டிங் ஆவரேஜ் பேட்டிங் அண்ட் எஸ்ஆர்ஹெச் பவுலிங்குமே நீங்க ஐ மீன் அண்டர் த ரேடார் போயிடுவாங்க. பட் ஆனா நல்லா தான் போடுறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஆனா அவங்க பேட்டிங் தான் ஓவர் பவர் பண்ணும். ஸோ நாளைக்கு எது வின் பண்ணுதுன்றது ஒரு ஒரு கான்டெஸ்ட்ல தெரிஞ்சிடும் எனக்கு தெரிஞ்சு. பவர் பிளேல தெரிஞ்சிடும். சரி, ப்ரெடிக்ஷன்ஸ் போமா? நீங்க விக்கெட்ஸ் ஆமா, விடாம இருந்தா அவ்வளவுதான். ப்ரெடிக்ஷன் போயிடலாம். இந்த இது சரி, யாரு அதுல ப்ரெடிக்ஷன்ஸ் போவோம். பார்ப்போம். நாளைக்கு ரொம்ப டஃப் கேம் டு ப்ரெடிக்ட் ஆக்சுவலா. ஏன்னா ரெண்டு பேருமே ஓரளவுக்கு ஈசன் பவர்ஸ் தான். பட் நான் அகமதாபாத்ல ஆடுறாங்கனால நான் ஜிடிக்கு போறேன். நான் எஸ்ஆர்ஹெச் பார்க்க போறேன் நாளைக்கு. ஸோ அந்த பவர் பிளே தாண்டிடுவாங்கன்னா நான் நினைக்கிறேன். எனக்கு அந்த பவர் பிளேல வந்து ஜிடிக்கு ஒரு நல்ல பவுலிங் அட்டாக் இருக்கு கம்பேர் டு எஸ்ஆர்ஹெச். அதனால நான் ஜிடி போறேன். அவங்க எடுத்துருவாங்க, பிரேக் பண்றவங்க அவங்க பேட்டிங்னு நினைக்கிறேன். ஜிடி போறேன் நான். நம்ம கூட ஜாயின் பண்ண முடியாத ஹரியும் ஜிடி தான் சொல்லியிருக்காரு. எனக்கும் 50-50 தான். ஆனா ஜிடி சவுண்ட் சொன்ன மாதிரி பவர் பிளேல ஜிடி வின் பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு தோணுது. அதனால நானும் ஜிடி பக்கம் கொஞ்சம் சாயலாமான்னு பாக்குறேன். ஆனா அவங்க பேட்டிங் கொஞ்சம் வீக்கா இருக்கு, அதுவும் ஒரு பக்கம் இருக்கு. ஸோ ஆனா ஜிடிக்கே போறேன். 4 ஜிடி ஒரு எஸ்ஆர்ஹெச்சா இன்னைக்கு மாதிரி நான் எப்போதும் வெங்கட் first பாயிண்ட் சொல்லுவேன், வாங்கலாம்னு இதுக்கு யோசிக்கிறேன். அப்புறம் வேற ஜெயிச்சாங்கன்னா side இவன் வந்து போயிடலாம். மேட்ச் ஃபிக்சிங் பண்றான். இவனை இன்னைக்கு ஜெயில நான் போட்டு first இன்னைக்கு சொல்லிடுறேன். எஸ்ஆர்ஹெச் இந்த 4 ஜெயிச்சாங்கன்னா பேரும் எனக்கு வெங்கட் வந்து ஆப்போசிட்டா மேட்ச் ஃபிக்சிங் போடுறாங்க. பண்றான். அவ்வளவுதான். இல்ல எஸ்ஆர்எஸ் ஜெயிக்கவும் சான்சஸ் ஹை, நம்ம அதையும் இது பண்ண முடியாது. ஏன்னா அதான் இது இது ரொம்ப ஒரு டைட் 50-50 கேம் தான். கேம் தான், நல்ல கேம் தான். நான் வந்து ஜிடி அகமதாபாத்ல ஆடுறாங்க, கொஞ்சம் நல்லா கண்டிஷன்ஸ் தெரிஞ்சு வருவாங்கிறதுக்காக தான் போறேன். அண்ட் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் பவுலிங் கொஞ்சம் பெட்டரா இருக்கு அப்படின்னு. ஆமா, பட் நல்ல கேம் நாளைக்கு. ஸோ ஈஸியா சொல்லிட முடியாது ப்ரெடிக்ஷனு. ஸோ அகைன் இட்ஸ் ஓகே. நான் ஸோ 4 பேர் ஜிடி சொல்லியிருக்காங்க, ஒருத்தர் எஸ்ஆர்எஸ் சொல்லியிருக்காங்க. என்ன மேட்ச் எப்படி போகுதுங்கிறத பார்க்கணும். பார்ப்போம். அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்களை நாங்கள் மீட் பண்றோம். until then it's Wolf for signing off. Bye.